தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 15% அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடை திமுக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பாஜக விட்டே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படியாவது பதவி வேணும்னு பார்க்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஏன் பாஜக நெருக்கடியாக இருக்காரா? அங்கே போய் நின்னாரு, ஜெயிக்கலையே, தோத்துல போயிட்டாரு. ராத்திரி 10 மணி வரணும் அதிமுக கூட கூட்டணி பேசுகிறாரு. காலைல 6 மணிக்கு பாஜக கிட்ட போயிட்டாரு. ஜெயிப்பான்னு நினச்சி போனார். உள்ளதும் போச்சுறான் உள்ளாக்கண்ணாங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதும் போச்சு. அவருக்கு இப்போ கொஞ்சம் சீனதசைன்னு சொல்லுவாங்க, இறங்கும் முகத்தில் இருக்கிறாரு. யாரும் அவங்கள பற்றி சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. அவங்க அந்த இதெல்லாம் பிசுபிசுத்து போய் நீர்த்து போயிடுச்சு. அவருடைய இயக்கமே நீர்த்து போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். இப்போ 10.5%, 15%, 10.5% அவர் கேட்பார். அது நிரந்தர கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்ன தான் வச்சுக்கிட்டு இருக்காரு? கட்சி ஆரம்பித்தது வச்சுக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பார். அது வரலாம் அதை அப்படியே வச்சுருப்பார். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சு இதை கொடுத்தா தான் சேருவாங்கிற மாதிரி. யார் இவரை கூப்பிட்டாங்க? இவர் எங்கே போய் சேருவார்னு யாருக்கு தெரியும்? அன்ரிலையபிள் பார்ட்டின்னு 2 பார்ட்டி தான் இருக்குது. நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்குது 2 பார்ட்டி தான் தமிழ்நாட்டில். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று தேமுதிக. யாருக்கிட்ட சேருவாங்கிறது கடைசி வரலும் தெரியாது. மற்ற எல்லா கட்சியும் நம்ம சொல்லிடலாம், இந்த கட்சி இந்த கூட்டணியில் தான் இருக்குது, இந்த கட்சி இந்த கூட்டணியில் தான் இருக்குது. இவங்க 2 பேர்த்த மாத்திரம் சொல்ல முடியாது. இறங்குற வரையிலும் எந்த நிமிஷம் வேணாலும் அவங்க கட்சி மாறிட்டு போகக்கூடிய ஆட்கள், பேரம் பேசுகிற ஆட்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ திடீர்னு பார்க்குறப்ப ஏன் அந்த திமுக மேலே ஒரு பாசமான திடீர்னு ஆதரவு நிலைப்பாடு மாதிரி பேசுகிறாரே, அது ஏன், என்ன காரணம்? தூதுவா இது மூலம் ரவுண்ட் அடிச்சாருங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். எதிரி தேரல, இருக்கிறதுக்கு நினச்சி நிற்கிறதுக்கு வழி வேணும். ஒருவேளை அன்புமணிக்கு பதவி காலம் முடியுதோ என்னமோ, அதெல்லாம் இருக்குது இல்லை. அவருடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா தானே, மகனுக்கு பதவி, அவ்வளோதான். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த செய்யுளோட இதை முன்னின்று காமிச்சு அதை போட்டிருந்தாங்க. அதுக்கு சொன்னாங்க, நான் வெறுமனே செய்யுளாக தான் போட்டேன். அப்படிங்கிறப்போ அங்கே பாஜகவுக்கும் அவருக்கும் ஒத்து வரலையோ, அதனால தான் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை. பாஜக என்ன பண்ணும்? அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்காங்க. பல மசோதாக்கள் அவங்களால நிறைவேற்ற முடியல. அதானி மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. அமெரிக்க அரசாங்கம் கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு. முதலாளிக்கு அந்த ஆபத்து வந்துடுச்சு. அப்புறம் அவங்க அதனால தான் பல்வேறு வகையான மசோதாக்கள்லாம் எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. எதுனாலும் மாதிரி மோடியால் வேகமாக பேச முடியல, அமித்ஷாவால் பேச முடியலையே. ஏன் சார்? அது ஏன்னா அவங்களே மைனாரிட்டியாக மாறிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் காலம் மாறிட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு இது கொடுக்கும். அவங்களுக்கு எதிராக மோகன் பகவத்தும் கொஞ்சம் பேசுகிறாரு. மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் வேறு கொஞ்சம் எகென்ஸ்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஏன்னா இவங்க 2 பேரும் 2 டேர்முக்கு மேலே இருந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் 2 டேர்முக்கு மேலே இருந்துட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. இவங்க ஆர்எஸ்எஸ் எதுக்குறாங்களோ, ஒருவேளை ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பிரகாரம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க 2 தடவைக்கு மேலே பதவியில் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் வெளியே போகணும். அப்படி தான் அத்வானி ஆமாம் பயங்கர பற்றோட இருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு 2 பேத்துக்குமே முடிஞ்சு போச்சு. அதனால தான் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, இவங்க கேட்கல போட்டிருக்கு. அதில் தான் என்ன தொடர்ந்து இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்கிறத எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக அவங்க 2 பேத்துக்கு டைம் நெருங்கிடுச்சுன்னு அப்படின்னு தெரியுது. ஆர்எஸ்எஸ் என்றைக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்குற அந்த இடஒதுக்கீடை ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணது திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வன்னியர் வீட்லேயுமே போய் சொல்வேன் அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வன்னியர் இனத்துக்கு அவர் ஒன்றும் தனி தலைவர் இல்லை. யாரும் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. திமுகவிலே நிறைய பேர் வன்னியர்கள் இருக்கு. அவர் சொல்லிட்டா வன்னியர்கள் யாரும் ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவர் அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த மாதிரி அவர் இருக்கலைங்க. அவர் இருந்ததான் நினைச்ச வாய்ப்பு இருந்துச்சு. உண்மையிலே ஒரு காலத்தில் இருந்தது. அவர் அப்போ எப்படி போயிட்டு இருந்தாருனாக்கா, ஒரு பொதுப்படையான மனிதராக இருந்தார். ஒரு பக்கம் திருமாவா தலித் எழுப்பிள்ளை போன்றவர்கள்லாம் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் மேலே கொண்டு வந்தார். ஒரு பொது தலைவர் மாதிரி காட்டிக்கிட்டார் தன்னை. அப்புறம் சார் மாறினார் திடீர்னு. என்னைக்கு மகன் வயசுக்கு வந்துட்டாரோ அதுக்கப்புறம் பூரா முடிஞ்சு போச்சு. இல்லை, மகனுக்கு மந்திரி பதவி, அவ்வளோதான். சிங்கிள் அஜெண்டா தானே. சேட்டலைட் டிவிலே நான் அதை சொன்னேன். அவங்க அதுக்கு அது சம்மந்தமாக அதை நான் சொன்ன போது எனக்கு வந்த பாராட்டுகள் இவ்வளோதான். அவங்க கட்சியில் இருந்து வன்னியர்களுக்கு எவ்வளவோ பண்ணலாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த கட்சியில் இருந்த ஜி.கே. மூர்த்தி போன்றவர்கள்லாம் தான், சில பேர்லாம் தான் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ சேலத்துக்கு எடுத்தால், எங்கள் ஊர் எடுத்தாக்கா, இதில்
உழவுக்கோட்டையும் எங்கேயும் இருந்த அந்த தெற்கு ரயில்வே கோட்டத்தை வந்து சேலத்துக்கு மாற்றினாங்க. அது ரயில்வே தலைமையகமாக சேலத்தை மாற்றினாங்க. சேலத்தில் இருந்த 3 ரயில்வே ஸ்டேஷனு, சேலம் டவுனு, செவ்வாப்பேட்டை ஜங்ஷன் 3 ஸ்டேஷனையும் பிரமாதப்படுத்திட்டாங்க. 5 ஸ்டார் மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அவர் மூர்த்தியோ யாரோ வந்து ரயில்வே அமைச்சராக இருந்தபோது பண்ண விஷயங்கள். அன்புமணி என்ன பண்ணாருனாக்கா, சேலம் மெடிக்கல் காலேஜை வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மாதிரி மாற்றினார். ஓகே, இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் பண்ணாங்க. அதை தவிர சேலம் அந்த இரும்பு தகுடு தொழிற்சாலைன்னு சொல்லக்கூடாது, இரும்பு தகுடு தொழிற்சாலை தான் அது. அதில் வந்து அது அந்த இருக்கிறது வன்னியர் பூமி. எத்தனை வன்னியர்களுக்கு இடம் கொடுத்தாங்க, எத்தனை வன்னியர்களுக்கு பதவி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. நெய்வேலி வந்து வன்னியர் பூமி. அங்கே நெய்வேலி நிலக்கரி இதில் தொழிலில் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து எத்தனை பேர் வன்னியர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் நெய்வேலி இதில் நிலக்கரி இதில் திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்குன்னா அவங்க போராடவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுன்னா நான் பேசிவிட்டேன். அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லலை. அவங்க வன்னியர்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொன்னாக்க முதல்ல இவர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அவங்கக்கிட்ட ஓட்டை பற்றி பேச முடியும். ஸோ அவர் சொல்கிறது ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்கிறதுக்கான அந்த சொல்லிட்டா அதை கேட்கக்கூடிய நிலை இப்போ இருக்கவங்க. வன்னியர்களுக்கு ஒரு தலைவர் இல்லைங்க, நிறைய பேர் தலைவர் வந்துட்டாங்க இப்போ நிறைய. அதனால் ராமதாஸ் சோலாவெல்லாம் பேச முடியாது. இப்போ அதிமுக எடுத்தால் சி.வி. சண்முகம் இருக்கார், கே.பி. முனுசாமி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வன்னியர்கள். அதனால் அவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் இப்போ துரைமுருகன்லாம் இருக்காங்க. எவ்வளோ வன்னியர்கள் திமுகவில் இருக்காங்க. திமுகவில் பொது செயலாளராகவே அவர் தான் இருக்கார். துரைமுருகன் தான் இல்லை, அதை தான் அவரும் கேட்குறாரு. துரைமுருகன் வந்து வன்னியராக இருக்கிறதுனால தான் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கலையோ அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன் கொடுக்கல? அவர் கொடுத்தா என்ன? அவருக்கு பொதுச் செயலாளர் என்னைக்கு பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் அவர் உயர்ந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. சரி, இப்போ சீனியருங்கிற முறையில் கேட்குறாரெல்லாம் கேட்குறாருல்ல. கட்சியில் வேறு யாருமே இல்லையா? அன்புமணி ஒருத்தர் தான் இருக்காரா? அன்புமணி மனைவி சௌமியா தான் இருக்காங்களா? எல்லாருமே அவங்க குடும்பம் தானே பதவியில் இருக்குது. மற்ற வேறு வன்னியர்களே இல்லையாங்க வன்னியர்களுக்கான கட்சியில்? இது இவர் கேட்கலாமா? எலெக்ஷன்லேயே நிற்காம மந்திரியான ஆளாச்சு. அதனால தானே விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தார். இவரால் தானே? ஆமாம், இவரால் தான் ஆரம்பித்தார். 2 காரணங்கள். எலெக்ஷன்லேயே நிற்காமல் போய் மந்திரி ஆனவுடனே அவர் கேட்டார் விஜயகாந்த். அதுதான் அவர் அரசியல் பிரவேசத்துக்கு ஆரம்பிச்சு. அப்புறம் அவருடைய கல்யாண மண்டபத்தில் வந்து இடிக்க போகிறாங்க, அந்த மேம்பாலம் கட்டுறதுக்காக இடிக்க போகிறாங்கங்கிற கோவம் வந்த உடனே தான் கட்சி ஆரம்பித்தார். அதை பாதுகாக்கணுங்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் 8 கோடி ரூபா கொடுத்த பிறகு கொஞ்சம் அடங்கினார். அது வேறு விஷயம். ஜொலிச்சார், வந்தார், போனார், கம்பி மத்தாப் மாதிரி கொஞ்ச நாள் ஜொலிச்சார், அப்புறம் காடிட்டார். அவ்வளோதான். இவர் இன்றைக்கி அவங்க வந்து அவங்கள பற்றி இப்போ யாரும் வந்து கூட்டணி கூட யாரும் கூப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லைங்க. முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி யாரை ஆதரிக்கிறதுங்கிற ஒரு கேள்வியே பெரிய இருந்தது. இன்னைக்கு யாரும் கேட்கறதுக்கே இல்லையே. சீமான் கூட தான் அவரும் சேர்ந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை அந்த டிஎம்கே அட்டாக் பண்ணுற அந்த ஒரு இடத்த தான் அவர் ராமதாஸ் எடுக்கிறாரா, இல்லை ஆதரவு இதை எடுக்கிற? எப்படி புரிஞ்சுக்கிறது அவருடைய செயல்பாட்டை? ஆதரவு கொடுத்துட்டாக்கா அதை வச்சு தன்னுடைய இதை நிலைமையை சமாளிச்சுக்கலாம். ஆதரவு கொடுக்கலாம் திமுக எதிர்ப்பான ஒரு கட்சிங்கிற மாதிரி இப்போ காட்டி அது இது கொஞ்சம் ஏதாவது எதிர்கட்சிங்கிற ஒரு இதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா வட மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து பாமகவுக்குன்ற ஒரு அலைங்கிறது இருக்குது. ஸோ இந்த பேச்சுகள் மூலமாக திமுகவுக்கு எதிரான ஒரு இதை இப்போ மறுபடியும் சொல்ல வர்றாரோ? ஏன்னா இந்த எலெக்ஷன் நெருங்க போகிறப்பெல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கல, இந்த கட்சி கொடுக்கலன்னு சொல்கிறது. பேரம் பேசுறது ரெடியாக வராருங்க. ஓகே, அவ்வளோதான். பேரம் பேசுனாக்க 10 பாயிண்ட் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். பேரம் படிச்சானே விட்டுருவாங்க. ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடிய ராமதாஸ் அவர்கள் தன்னோட கூட்டணியில் இப்போ பாஜக இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து கேட்கலாம்ல, அதை ஏன் கேட்கறதுக்கு என்ன பயம்? அங்கே போய் கேட்டால் என்ன ஆகும்? அமலாக்கத்துறை இருக்குதுல்ல அவங்கக்கிட்ட. அப்புறம் அது இருக்கிறவரில் யார் எந்த கட்சியும் வாயை திறக்க முடியாது. அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும் கையில் இருக்கிறவரையிலும் பாஜக எதுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ நீங்களும் நானும் பேசலாம். அன்னாட காட்சிங்க வந்து ரெய்டு பண்ணாக்கா அவங்க தான் இவ்வளோ பரிதாபமாக இருக்கான்னு காசு கொடுத்துட்டு போகணும். நம்ம பொழப்ப அப்படி. அதனால் வசதியாக இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாஜகவை பார்த்தா பயந்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வர்றப்போ அதை வந்து மத்திய அரசை தான் அவங்க வந்து கோட்ஸ் பண்ணி கேட்கணும். ஆனால் ஒரு மாநில அரசாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை நோக்கி அவங்க வந்து அதிகமான கேள்வியை வைக்கிறாங்க. அது புரிஞ்சிக்க முடியலையே. அந்த இது தானே இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக பேசுகிறது தான் அது. அவங்களுக்கும் தெரியாத தமிழ்நாடு இதை இருக்கும். அதுக்கு என்ன ஆனால் தமிழ்நாடு அதை நடத்தி எடுத்து போடலாம். எம்ஜிஆர் நடத்தினார். ஓகே, எம்ஜிஆர் நடத்தினார். பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இதே மாதிரி
அதிமுகவில் இருந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாரு அவர். அப்போ தான் பார்த்தாரு நான் இந்த மாதிரியான ஒரு மறைமுகமான மிரட்டலை வந்து எம்ஜிஆருக்கு விட்டாங்க. நாங்கள் வன்னியர்கள் ஒன்றா சேர்ந்தா என்னாவை தெரியுமாங்கிற மாதிரி விட்டாங்க. யாரு பாமக அது பண்ருட்டி தலைமையில் இருந்த அந்த வன்னியர் கொஞ்சம் ஒரு மிரட்டல் விட்டாங்க. நடுமிதல சில இந்த மரம் வெட்டி போட்ட தகராறுலாம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் தான் நடந்தது. அதெல்லாம் வந்து பின்னணியில் பண்ருட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அப்போ அடிபட்டுச்சு. ஓகே, இந்த மரம் வெட்டி போட்டதுக்கெல்லாம் ரோட்டில் உருட்டி. அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார். கணக்கெடுப்பு எடுத்தால் எவனை கேட்டாலும் நரிக்குறவர்கள் எத்தனை பேர், தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையில் 3 கோடி பேர் நரிக்குறவர்கள். சரி, அப்புறம் வேறு வன்னியர்கள், தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையில் 3 கோடி பேர் வன்னியர்கள். முக்குளத்தோர் அகமுடையர், தமிழ்நாட்டு ஜனத்தொகையில் 3 கோடி பேர் அகமுடையர்கள். நாடார்கள், தமிழ்நாட்டு ஜனத்தொகையில் 3 கோடி பேர். மொத்தம் போட்டாக்கா ஏறத்தாழ ஒரு 20 கோடியோ 30 கோடியோ தமிழ்நாட்டு ஜனத்தொகை வந்து. அப்போ தான் கேட்டார், எது அதில் உண்மைன்னார். அதுக்கப்புறம் தான் அடங்கிட்டாங்க. எம்ஜிஆர் அதை நடத்தினார். எம்ஜிஆர் அதை நடத்துனது அப்புறம் தான் அவங்க அந்த இதே முடிஞ்சுது. யாருமே உண்மையை சொல்லலை. அவங்கவுங்க கணக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டு ஜனத்தொகை இன்றைக்கு வரல 6 கோடியில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறைஞ்சிருச்சு, 6 கோடி தான். அதனால தான் நமக்கு எம்பி சீட்டு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு ஓவராக பண்ணதுனால வந்த விளைவு நமக்கு ஜனத்தொகை குறைஞ்சது. அதெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் அதிகமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து குழந்தைகள் இல்லாமல் போயிடுச்சு. அவன் ஓவராக அவன் விளையாட போய் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி மருத்துவர்கள் முறையில் சொல்கிறேன், இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை வந்து குழந்தையின்மை தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட அந்த 2 அணுகுண்டு கதிர்வீச்சினால ஆண் இனத்துக்கு அந்த இதில் இந்திரியத்தில் விந்தணுக்கள் இல்லாமல் போயிடுச்சு. பரம்பரையாக அது குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இது நீடிச்சதுன்னா மனித இனம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. ஜப்பானில் அது ஜப்பான் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமே. இன்றைக்கி அமெரிக்காவெல்லாம் பிரச்சனையில் இறங்கிட்டான். அவனுக்கு மக்களே இல்லையா. ஆஸ்திரேலியாலாம் தடுமாறுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. மக்களே இல்லை. ஏற்கனவே ஜனத்தொகை குறைச்சல். இப்போ சைனாவே ஜனத்தொகை இல்லைன்றா, மக்கள் தொகை இல்லைங்கிறான். இன்றைக்கும் முதியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ நாங்கள் தாங்க இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. உங்களை போன்ற இளைஞர்களை விட எங்களை போன்ற முதியவர்கள் மிக அதிகம் ஆகிட்டாங்க. சம்பளம் கொடுக்கறத விட பென்ஷன் ஜாஸ்தியாக போச்சு. அதான் நிலைமை. இன்றைக்கி நீண்ட ஆயுள் வந்துருச்சு. இந்தியாவுடைய சராசரி வயது வந்து நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது 24 என்னமோ. நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரும்போது நான் வெளியே வரும்போது ஏறத்தாழ 30 வயசு வந்துருச்சு. இன்றைக்கி 65 வயசுங்க சராசரி வயசு. 65 வயசுக்குள்ளார இந்தியன் சேர்த்தாக்கா ஆச்சரியங்கிறான். ஒரு காலத்தில் 24 வயசு வரல இருந்தாவே பெரிய விஷயம். பல நோய்களை நம்ம ஒழிச்சு கட்டிவிட்டோம். பல கொள்ள நோய்களெல்லாம் ஒழிச்சு கட்டி இதெல்லாம் பண்ணதுனால நடந்த ஒரு விஷயம் இது வந்து அப்பாற்படும். நீங்கள் கேட்டதுக்கு அப்பாற்பட்டு இல்லை, நானுமே அதில் சொல்கிறேன். அப்போ வந்து இங்கே மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப பேசுகிறாங்களே, இது கரெக்டான ஒரு தான். ஏன்னா நம்ம சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது இல்லையா? ஸோ அந்த தான் உண்மை. சைனா எங்கேயோ போயிட்டான். இன்னைக்கு அவன் வந்து குழந்தை பெற்றுக்குவாங்கிறான். இளைஞர்கள் இல்லை, குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இல்லை. நம்மளும் அதே நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோமோ? மாசேத்துங்க என்ன சொன்னார் அந்த காலத்தில், ஒவ்வொரு பிறப்பும் துக்கமாக அனுசரிக்க வேண்டும், ஒவ்வொரு இறப்பையும் கொண்டாட வேண்டும்னார். அந்த அளவுக்கு ஜனத்தொகை அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒவ்வொரு பிறப்பும் நம்மளாட்டுமே பிறந்தா போதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆண் மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் பீடா கடைக்கு அடுத்தா அப்படி வந்து கருத்தறுத்தல் மையம்னு போட்டு வச்சுருக்காங்க. எதனால்? குழந்தை இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது. ஓகே சார், கம் டு த பாயிண்ட். நம்ம இந்த நிகழ்வுக்கு என்னங்கிறது வரும். ஸோ இப்படி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறதன் மூலமாக, இல்லை நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் கூடயே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பாஜக விட்டு போகிறேன், எனக்கு பிடிக்கல பாஜக இல்லைங்கிறதான் அவர் சொல்ல வர்றாரு. பாஜகவுக்கு ஒரு மிரட்டல், ஒரு திமுகவுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கலன்னா உன்னையும் ஒழிச்சிரும். ஒழிக்க முடிஞ்சா இப்போ ட்ரை பண்ணல. அது திமுகவுக்கு ஆதரவு சமாதான தூது மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஷோவாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் திமுக இப்போ அதை எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ விசிகாவை 25 சீட்டு அப்படிங்கிறதுல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது திருமாவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது.
பட் எலெக்ஷன் நெருங்கக்கூடிய அந்த ஒரு சமயமா இருக்கப்ப இவங்க ராமதாஸுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது எலெக்ஷன் நெருங்க எந்த கட்சியில் சேர்ந்தாக்கா நமக்கு பதவி கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ, எந்த கட்சியில் சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கிட்ட வந்து சில டிமாண்ட் வைக்கணும். இல்லாட்டி போனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா நான் உனக்கு 2 சீட்டு தான் போ அப்படின்னாக்கா இது. அதனால் கொஞ்சம் முறைச்சிக்கணும். எனக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் நான் விட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படி சொல்லி மிரட்டினா தான் கேட்குற 10 சீட்டு கேட்குறீங்கன்னா அட்லீஸ்ட் நான் 6 சீட்டாவது கிடைக்கும். அப்போ எலெக்ஷனுக்கு இப்போ துண்டை போட்டு இப்போ துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திமுகவே இது பண்ணுறாங்க. ஆக அதில் என்ன தெரியுது, வேறு கட்சியே இல்லை. அதிமுகவும் வேறு எந்த கட்சியுமே இல்லை. கூட்டணிக்கு போகிறதுக்கு வேறையா திமுகவை தாக்கி பேசுறது, அத்தனை பேர் திமுக தாக்கி பேசுறதுடைய இதுலேருந்து என்ன தெரியுது, திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்குது. மக்கள் பற்றியில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கங்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பேச்செல்லாம் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்தல் நெருங்கும் போது தான் அப்போதைய களமானது மாற தேர்தல் நெருங்கும் போது மாத்திரம் இல்லை, தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா பார்க்கலாம். ஓகே. ஸோ அது வரப்போ நம்ம என்ன தேர்தல் நெருங்கும் போதும் இது குறித்து தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியது மிக்க நன்றி சார்.